நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். கேக்குதா? வணக்கம். எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளையின் நிறுவனர் திருமதி காளீஸ்வரி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, திருமண பொருத்தத்தில் வந்து சுத்த ஜாதகம் தோச ஜாதகம் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியா இருக்குங்களா, அதில் வந்து சுத்த ஜாதகம் எல்லாம் சுத்தமல்ல, தோச ஜாதகம் எல்லாம் தோஷமல்ல அப்படிங்கிறதுல பார்ட் 1 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே திருமண பொருத்தம்னாலே எல்லாருமே செவ்வாயும் ராகு கேதுவும் மட்டுமே தோஷமாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. மற்ற கோள்கள்னால தோஷம் ஏற்படாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. 9 கோள்களுமே வந்து தோஷத்தையும் கொடுக்கும், நல்ல பலன்களையும் கொடுக்கும். அதனால் செவ்வாய் ராகு கேது மட்டுமே வச்சு தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதே மாதிரி செவ்வாய் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஜாதகத்தை பார்க்கறத விட அவங்க உருவத்திலே வந்து அவங்களுக்கு செவ்வாய் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா புருவம் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி பற்கள் வந்து வரிசையாக இருக்கும், கேப் இருக்காது, நல்ல அலைனாக இருக்கும். பற்களில் எந்த ப்ராப்ளமே இருக்காது செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா வந்து ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் மீசை வந்து அந்த முறுக்கு மீசை வச்சுக்கிறது, ரொம்ப திக்கான மீசை இருக்குது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி அவங்களுக்கு விவசாய நிலம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் வலிமை வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஜிம்முக்கு போகாமே ஜிம் பாடி மாதிரி, பாடி பில்டர் மாதிரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்க்கறக்கு அந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து நல்லாயிருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து செவ்வாய் கண்டிப்பாக வலிமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அவங்க உருவத்தோற்றத்தில் வச்சே செவ்வாய் வந்து அவங்களுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள். செவ்வாய் தான் வந்து மங்களகாரகன். இந்த செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 இருந்தது அப்படின்னாலே தோஷம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறையா பெற்றோர்கள் வந்து இந்த இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறதுங்க, விதிவிலக்கை பற்றியெல்லாம் தெரியாது, ஜஸ்ட் இந்த 2, 4, 7, 8, 12 இருந்தாலே தோஷம் அப்படிங்கிற அந்த தன்மையில் அவங்களே வாலண்டராக வந்து ஒரு வேற ஒரு மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ தன்னோட குழந்தைங்க ஜாதகத்தை பையன் பொண்ணோட ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்களோட பையனுக்கு பொண்ணுக்கு தோசை ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி இவங்களே சொல்லிடுறாங்க. இவங்களே அப்படி முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்படி சொல்லவே கூடாது. யார் வந்து தோஷம்னு சொன்னாலும் பெற்றோர் வந்து தன்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ தோஷம் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பெற்றோர் வாழ்த்துறதும் சரி திட்டுறதும் சரி அந்த குழந்தைக்கு வந்து சீக்கிரம் பழிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே வந்து ஒரு தடவைக்கு அதில் தோசை மேபி இருக்கலாம், ஆனால் இவங்க ஒரு தடவைக்கு 1000 தடவை அந்த கல்யாணம் ஆகிறதுக்குள்ள தோசம் சொல்லி அதோட இதை வந்து அதிகப்படுத்திடுறாங்க, அந்த தோசத்தோட அளவை. அதனால் தயவு செய்து நீங்களாம் உங்களோட பையன் இல்லை பெண்ணோட ஜாதகத்தில் வந்து தோசைன்னு சொல்லி ஜாதகத்தை தயவு செய்து கொடுக்காதீங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. வேணும்னா எப்படி இருந்தாலும் அவங்களுமே பொருத்தம் பார்க்க போகிறாங்க, ஜோதிடர்கிட்ட பார்க்க போகிறாங்க, ஜோதிடர் சொல்லட்டும். ஆனால் நீங்கள் உங்கள் வாயால் அது 1000 தடவை தோசம்னு சொல்லக்கூடாது, சொல்லாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் சுத்த ஜாதகம், செவ்வாய் தோஷம் இல்லை ராகுக்கே தோஷம் இல்லைனாலே சுத்த ஜாதகம் அப்படிங்கிற முடிவுக்கு பண்ணிடுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறதுங்க, 9 கிரகம் சந்திரனாலையும் வந்து திருமண தடை உண்டு, செவ்வாய்னாலையும் உண்டு, சூரியனாலையும் உண்டு, புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு கேது, அப்படி 9 கிரகங்களுமே வந்து திருமண வாழ்வில் வந்து அது நல்ல நிலைமையில இல்லை அப்படிங்கும்போது அந்த திருமண வாழ்க்கைக்கு வந்து அது வந்து ப்ராப்ளத்தை கொடுக்குது. ஆனால் எல்லாருமே இதை 2 மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. நம்ம இப்போ வந்து செவ்வாய் மங்களகாரகன் இந்த 2, 4, 7, 8, 12 இருந்தாலே தோஷம் அப்படின்னு முடிவு பண்ணவே கூடாது. ஏன்னா இதுக்கு விதிவிலக்கு நிறையா உண்டு. அந்த விதிவிலக்கு போட்டாலே வந்து பாதி என்ன 3/4 பேத்துக்கு செவ்வாய் தோஷமே கிடையாது, அதுதான் உண்மை. ஆனால் இந்த விதிவிலக்கை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்காம தோசம்னு சொல்லி அதனாலேயே வந்து திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு, இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறது. அதனால அது நீங்கள் வந்து அதை தெளிவு பெற்றுக்கணும். இந்த விதிவிலக்குகள் என்னென்ன அப்படின்னா வந்து செவ்வாய் வந்து ஆட்சி வீடான மேஷம் விருச்சிகத்தில் இருந்தால், உச்ச வீடான மகரத்தில் இருந்தால், நீச்ச வீடான கடகத்தில் இருந்தால், அதே மாதிரி சிம்ம லக்னம் கடக லக்னத்துக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷம் இல்லை.
அதே மாதிரி சுக்கிரன் வீடான ரிஷபம் துலாத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. குரு வீடான தனுசு மீனத்துல செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் வந்து சுபகிரகங்களான வளர்பிறை சந்திரன் குருவோட சேர்க்கை பார்வையில் இருந்தாலும் தோஷம் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் வந்து சனி கூட சேர்ந்துருக்கு, அதே மாதிரி ராகுக்கு எது கூட சேர்த்து பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அங்கேயும் வந்து செவ்வாய் தோஷம் வந்து வேலை செய்யாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிகோணத்துல இப்ப செவ்வாய் இருக்கிற வீட்டு அதிபதி வந்து கோணம் திரிகோணம் இல்ல கேந்திரத்துல வந்து வலுப்பெற்று இருக்கு அப்படிங்கும்போது அப்பவும் அது வந்து செவ்வாய் தோஷம் கிடையாது. அதே மாதிரி சுக்கிரன் இருக்கிற வீட்டில இருந்து 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் வந்து அஸ்தமனம் பெற்றுச்சு, வக்ரம் பெற்றுச்சு, பரிவர்த்தனை பெற்றுச்சுனாலும் தோஷம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ரிஷப லக்னம் அப்படின்னா வந்து மிதுனத்துல செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதுவும் தோஷம் இல்லை. ஒரு சிம்ம லக்னம் கன்னியில் 2ல் செவ்வாய் இருக்கு அப்படின்னாலும் தோஷம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் மேசத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் அது தோஷம் இல்லை. அதுக்கடுத்தது வந்து மகர லக்னம் 7 கடகத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னாலும் தோஷம் இல்லை. ஒரு கடக லக்னம் மகரத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னாலும் தோஷம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப லக்னம் தனுசு வீடு 8ஆம் வீடாக வரும், அங்கே செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சிம்ம லக்னம் 8ஆம் இடமான மீனத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னா அப்படின்னாலும் தோஷம் இல்லை. அடுத்தது வந்து மிதுன லக்னம் 12 ரிஷப வீடாக வரும், அங்கே செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. அடுத்தது விருச்சிக லக்னம் 12 துலாம் வீடு, அங்கே செவ்வாய் இருந்தாலும் தோஷம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல விதிவிலக்குகள் உண்டு. அதனால நீங்கள் தயவு செய்து வந்து இப்படி இருந்துட்டாலே தோஷம் தோஷம் அப்படிங்கிறத சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. இந்த விதிவிலக்குகள் அப்ளை பண்ணாலே வந்து நிறையா பேத்துக்கு அது வந்து தோஷமே கிடையாது. அதே மாதிரி ராஜ லக்னங்களான கடகம் சிம்மம் ராஜா வீடு ராணி வீடுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் 12 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் அது வந்து தோஷம் கிடையாது. அதே மாதிரி கடகத்துலேயும் சிம்மத்துலேயும் செவ்வாய் இருந்தாலும் தோஷம் கிடையாது. அதே மாதிரி வளபிறை சந்திரன் செவ்வாய் வந்து சிம்மத்தில் இருந்தாலும் சரி, வளபிறை சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் வந்து கும்பத்தில் இருந்தாலும் சரி, அதுவுமே வந்து தோஷம் இல்லாத அமைப்பு. ஸோ இப்படி வந்து பல விதிவிலக்குகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து செவ்வாய் தோஷமா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். அதே மாதிரி இந்த அமைப்பை வந்து லக்னத்துக்கும் பார்க்கணும், சந்திரன்லேருந்தும் பார்க்கணும், சுக்கரன்லேருந்தும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90% தோஷமே எல்லாம் போயிடும். ஏதோ ஒரு 10% தான் வந்து வரும். ஸோ அதனால் இந்த விதிவிலக்குகள் ரொம்ப முக்கியம். இதை கண்டிப்பாக பாருங்க. இதையும் மீறி வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணி அந்த செவ்வாய் தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம், பட் ரொம்ப 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 வலிமையான பரிகாரம். இது வந்து உண்மையான நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து 100% உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து யாருக்கு அந்த செவ்வாய் தேசம் இருக்கோ, அந்த பெண்ணோ ஆணோ யாருக்கு இருக்கோ அவங்க வந்து 9 வார செவ்வாய்க்கிழமை வந்து சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் முடிக்கும் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும். அதாவது உணவு வந்து சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் இந்த மாதிரி நீர் ஆகாரங்கள் குடிக்கலாம். அதுவுமே கம்மியாக தான் குடிக்கணும். இதை குடிக்க சொல்லிட்டாங்கங்கிறக்காக அது பசிக்குதுன்னு அப்படி குடிக்கக்கூடாது, அளவாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த 6 to 7 செவ்வாய் ஓரையில் வந்து நெய் தீபம் ஏற்றி முருகன் முன்னாடி, கோயிலுக்கு போக முடியும்னா தாராளமாக முருகன் கோயிலுக்கு போங்க, இல்லை இதை வீட்டிலே கூட பண்ணிக்கலாம். முருகன் ஃபோட்டோ முன்னாடி அந்த செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வச்சு கந்த சஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி முருகனுக்கு வந்து அந்த செவ்வரளினா நீங்கள் அந்த ரோஸ் கலரில் இருக்க அரளிப்பூ போடக்கூடாது, சிகப்பு கலரில் அப்படியே ரெட்டிஷ் கலரில் ஒரு அரளி இருக்கும், அதை வாங்கி போடுங்க. அப்போ நீங்கள் அந்த காலையில் ஒரு செவ்வாய் ஓரை வருமா, அப்போ ஒரு தடவை கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். அடுத்தது மத்தியானம் 1 to 2 செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய் ஓரையிலையும் வந்து நீங்கள் இன்னொருக்கா வந்து கந்த சஷ்டி விளக்கேற்றி வச்சுட்டு ஒரே ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. அடுத்தது அந்த சூரிய அஸ்தமனம் ஆயிரும் இல்லைங்களா, ஒரு 6:30 மணிக்கு மேலே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முருகனுக்கு வந்து செவ்வரளி அந்த பூ சாத்தி அப்போ தான் வந்து 9 நெய் விளக்கு வந்து சிவப்பு திரி போட்டு ஏற்றணும். காலையில் மத்தியானம்லாம் ஒரு நெய் விளக்கு ஏற்றினா போதும். அந்த ஈவினிங் டைம் மட்டும் 9 திரி போட்டு 9 மண் விளக்கில் வந்து நெய் ஊற்றி, சுத்தமான நெய் இருக்கணும். இந்த ரெடிமேட் நெய் விளக்கு அப்புறம் மட்டமான நெய் தயவுசெய்து, நம்ம ஒரு பிரச்சனை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் பரிகாரம் பண்ணுறோம், அந்த இடத்துலையும் திருப்பி மட்டமான விஷயத்த பண்ணி திருப்பி அதுலேயும் ஒரு பிரச்சனையை வந்து நம்ம தேடிக்கூடாது. அதனால்
ரொம்ப உயர்தரமான நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு நெய் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட அந்த நெய்யில் வந்து 9 சிவப்பு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றணும். ஏற்றிட்டு அந்த சிகப்பு செவரளி பூ வந்து முருகனுக்கு சாற்றி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா திருப்பி இன்னொரு தடவை 3வது தடவை கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். படிச்சுட்டு அதே மாதிரி வந்து அப்போ வந்து பிரசாதமாக என்ன வைக்கணும் அப்படின்னா துவரம் பருப்பு பாயசம், துவரம் பருப்பில் செய்யணும், வேற இதில் செய்யக்கூடாது, பாசிப்பருப்பு அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. துவரம் பருப்பில் பாயசம் செய்து நெய்வேத்தியமாக வச்சு முருகனை வந்து வழிபாடு பண்ணும். அதே மாதிரி நீங்கள் அந்த காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அச்சதை, அதாவது சுத்தமான நுனி முறியாத அந்த பச்சரிசியை வந்து மஞ்சளில் நினச்சி அதை வந்து ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு உள்ளங்கையில் எடுத்துட்டு வலது கையில் அந்த அரிசி வச்சு இடது கையால் கையை மூடிட்டு உங்களோட சங்கல்பத்தை வைக்கணும். இந்த விரதம் வந்து எதுக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத முருகன் முன்னாடி வேண்டிக்கணும். இந்த மாதிரி வந்து எனக்கு திருமணம் சார்ந்து இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் என் மனமகிழும்படியான கணவன் வந்து எனக்கு அமைச்சு கொடு. இதே ஒரு ஆணாக இருக்கும்போது என் மனம் மகிழும்படியான பெண். ஏன்னா மனம் மகிழும் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனாலன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அழகான அறிவான வசதியான அப்படி சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் என்னென்ன க்ரைட்டீரியா அத்தனையுமே உங்களால் சொல்ல முடியாது. இதே மனம் மகிழும்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எல்லா அமைப்பும் அதில் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு வார்த்தையே போதும், என் மனம் மகிழும்படியான வாழ்க்கை துணை அமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாலே போதும். அந்த மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு அந்த அரிசியை வந்து ஒரு தட்டத்தில் சாமி முன்னாடி வச்சிருங்க. இது வந்து சங்கல்பம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணினாதான் வந்து அதுக்கு வலிமை அதிகம், அதே மாதிரி சீக்கிரம் நடத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 9 வாரமும் கண்டிப்பாக இருக்கணும். 9 வாரம் கண்டினியூஸாக இருக்கணும். சப்போஸ் பெண்களாக இருக்க பட்சத்தில் ஏதாவது பண்ண முடியல அப்படிங்கும்போது நியாயமான காரணத்துக்கு மட்டுமே இதை ஸ்கிப் பண்ணணும். சும்மா உங்களோட வேற ஏதோ சின்ன சின்ன ரீசனுக்காகலாம் இதை வந்து இந்த விரதத்தை வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக 9 வாரம் அதை இருந்தீங்க அப்படின்னா வந்து 9 வாரம் முடியறதுக்குள்ளேயே நிறைய பேர்த்துக்கு அது திருமணம் சார்ந்து அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சிலர் 9 வாரமே இருக்க வேண்டியது வரும். அவங்களோட அந்த தசா புத்திகளுக்கேற்ப அது வந்து இதாகும். இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து நான் ஒரு பெண் வந்து அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 21 வயசு இருக்கும். அவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு அப்போ திருமணம் நடந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்தால் தான் உண்டு, இல்லைன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 29 வயசுக்கு மேலே தான் திருமண வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நான் இந்த செவ்வாய்க்கிழமை 9 வாரம் விரதம் வந்து இருக்க சொன்னேன். அவங்க ஒரு 2 வாரம் தான் இருந்திருப்பாங்க. 2வது வாரம் இருக்கும்போதே அவங்க வந்து ஹாஸ்டலில் தங்கி ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 2வது வாரம் இருக்கும்போதே அவங்க அப்பா கால் பண்ணி நாளைக்கு வந்துருமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க போனாங்க. அந்த மாப்பிள்ளை ஓகே ஆயிடுச்சு, திருமணமும் ஆயிடுச்சு. 9 வாரம் கூட இல்லை, 2 வாரத்தில் அவங்களுக்கு அது நடந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப வலிமையான பரிகாரம், பட் ரொம்ப எளிமையானது. நம்ம வந்து ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோடு இது இருக்கும்போது இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து காரண வழிபாடு. இது என்ன காரணம்? ஒரு காரணத்துக்காக ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது. இந்த விஷயத்துக்காக இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் அந்த விஷயம் நடக்கும். அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படணும், அதாவது நினச்ச காரியம் நிறைவேறணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சித்தி விநாயகர், அதே மாதிரி திருச்செந்தூர் ஜெயந்திநாதர். ஜெயந்தினா வெற்றின்னு அர்த்தம். வெற்றிக்கு வந்து நம்ம இந்த 2 தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது வந்து நமக்கு வந்து வெற்றி வந்து கண்டிப்பாக கிட்டும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கல்யாண சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணும். கல்யாண சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து கைகூடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உணவு ருசியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் வந்து உணவு வந்து டயத்துக்கு சாப்பிட முடியல அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலருக்கு உணவு கிடைக்கலன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த உணவு சார்ந்து என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அன்னபூர்ணி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு உணவு வந்து ரொம்ப சுவையாகவும் கரெக்டான நேரத்துக்கும் கிடைக்கும். அடுத்தது வந்து வெளிநாடு செல்றதுக்கு ப்ராப்ளமாகவே இருக்குது, இல்லை வெளிநாடு செல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கள என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பாஸ்போர்ட் விநாயகர், விசா விநாயகர்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட தெய்வங்களை அவங்க வழிபாடு பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும். அடுத்தது வந்து குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இல்லை குழந்தை வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்க வந்து சந்தானலக்ஷ்மி வழிபாடும்
சந்தான கோபாலகிருஷ்ண வழிபாடும் செய்யும்போது அவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, தங்கம் வேணும், இப்போ ஒரு திருமணத்துக்காக தங்கம் சேர்க்கணும், இல்லை பெண்கள் இருக்க அவங்களுக்காக நகை சேர்த்தணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும் அப்படின்னா, சொக்கநாதர், மதுரை சொக்கநாதரை வழிபாடு பண்ணும். ஏன் சொக்கநாதர் அப்படின்னா, நீங்கள் அந்த திருவிளையாடல் புராணத்திலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த தருமிக்கு வந்து சிவன் வந்து 1000 பொற்காசுகள் பெற்று தந்திருப்பாரு. ஸோ அது 1000 பொற்காசுகள், அதாவது தங்கத்தை தான் பெற்று கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால சொக்கநாதர் வழிபாடு பண்ணும்போது தங்கம் சார்ந்த உங்களோட அந்த தேவைகளை வந்து நியாயமான தேவைகள், இது எல்லாமே வந்து நியாயமான விஷயத்துக்காக இந்த பர்பஸ், இந்த காரணத்துக்காக அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது. ஸோ அந்த காரணம் வந்து நியாயமாக இருக்கிற பட்சத்தில் அந்த தெய்வம் வந்து அதை வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து பெற்றுத்தரும். ஸோ அதனால் இந்த தெய்வங்களையெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அடுத்தது வந்து எண்ணியல் வந்து யாருக்கு இந்த நம்பர்ஸை வந்து குறிப்பிட்ட காரணத்துக்காக இடது கை இல்லை இடது காலில் வந்து எழுதிக்கலாம். அதே மாதிரி நோட்டில் பல தடவை எழுதிக்கலாம். மந்திரம் மாதிரி பல தடவை சாண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும். இது யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, புதன் வலிமையாக இருக்கவங்களுக்கு உடனடியாக பலன் தரும். அதாவது புதன் வந்து ஆட்சி உச்சம், திரிகோணம், வர்க்கோத்தமம், அதே மாதிரி ஹையஸ்ட் டிகிரி வாங்கின புதன், அதே மாதிரி பஞ்ச அங்கங்களை திதி யோக கரணத்துக்கு புதன் அதிபதியாக வர்றவங்களுக்கு, புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு, புதனோட நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு, புதனோட ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து இந்த எண்ணியல் வந்து சீக்கிரம் ஒர்க் அவுட் ஆகும். மற்றவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக இது வந்து வேலை செய்யும். அதனால் கண்டிப்பாக நம்பிக்கையோடு எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணுங்க. பணம் சார்ந்த விஷயத்துக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா 234451 இந்த நம்பரை யூஸ் பண்ணும். இதை தனித்தனியாக தான் சொல்லணும். டோட்டலாக 2000 அந்த மாதிரிலாம் சேர்த்து சொல்லிடக்கூடாது, தனித்தனியாக தான் சொல்லணும். அடுத்தது குழப்பமாகவே இருக்குது, அந்த குழப்பம் சரியாகணும் அப்படின்னா என்ன நம்பர் யூஸ் பண்ணும் அப்படின்னா 60346 இந்த நம்பரை யூஸ் பண்ணும். அடுத்தது கோவம் குறைய, அடிக்கடி ஒருத்தவங்களுக்கு கோவம் வந்துட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த நம்பரை வந்து அவங்க இடது கையில் எழுதி விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த படிப்படியாக அந்த கோபம் வந்து குறையும். இதுக்கு நம்பர் வந்து 201. அடுத்தது வந்து பிடித்த நாட்டுக்கு வேலைக்கு செல்ல, அதாவது ஒரு சிலர் வந்து நான் இங்கே யுஎஸ் தான் போகணும், துபாய் தான் போகணும் வேலைக்கு அப்படின்னு ஒரு நாட்டை முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து 747512 இந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணும்போது அவங்க பிடித்த நாட்டுக்கு வந்து வேலைக்கு போகலாம். அடுத்தது வந்து திருமணம் சார்ந்து தாமதமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 41252518 இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது திருமணம் வந்து அவங்களுக்கு விரைவாக நடக்கும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றிகள். மிக சிறப்பாக பேசிய கோகிலவாணி மேடத்துக்கு பொன்னாடை போத்துமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கலர்ஃபுல்லாக